இது வந்து இன்றைக்கி நம்ம சோலார் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு போட்டிருக்கோம். ஸோ பேனல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 7 பேனல். ஸோ இந்த டிசி டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு எலக்ட்ரிசிட்டி தரல. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் போட்டு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். 7 பேனல் ப்ளஸ் அதுக்கு உண்டான டிரைவு, அதுக்கு உண்டான டிசி மோட்டார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இந்த மோட்டர் வந்து டிசியில் மட்டும்தான் ஓடும். இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி. ஸோ டிரைவ் வந்து இப்போ தான் ஆன் ஆயிருக்கு. ஸோ ஆம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு. தண்ணி டெலிவரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 ஆம்ஸில் வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இது டைரக்ட் டிசி மோட்ரு. ஸோ இந்த டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டரி சுவிட்ச் இருக்கும். இது வந்து பேனல்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ். இதோட சப்ளை நேராக போர்டுக்கு போயிடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈத்தர்நெட் டைப்பில் வந்து ஒரு கனெக்டர் வந்துடும். ப்ளஸ் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு ஒரு கண்ட்ரோலர், கியூப் டிலே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஓரியம் கெப்பாசிட்டர் வந்துடும். ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதில் மாஸ்ஃபெட்டோ ஐஜிபிடியோ எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவோட டிஸ்பிளே. ஓகே, உங்களுக்கு கரண்ட் வசதியே இங்கே சுத்தமாக கிடையாது. ஓகே ஓகே, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுங்க? தேவை ஒரு 2-3 மணி நேரம் ஓடிச்சுன்னா போதும். இதாக இருக்குது குடிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு. ஓகே ஓகே. அதெல்லாம் எந்த பக்கம் சொல்லக்கூடாது.